ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. கைஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரீசெண்டாகவே ஒரு 1 மந்த்தாக நம்மளுக்கு ஒரு மனசு சரியில்லாத மாதிரி ஒரு மைண்டே டிப்ரெஸடாக இருந்தது. ஸோ அதனால் எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம், கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும், எப்படியோ ஒரு மலை இருக்கிற பகுதி இல்லைனா எங்கேயாவது ஒரு அருவி, ஒரு ஆறு இருக்க பகுதிக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி வந்திருந்தாங்க. இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா, கரெக்டாக மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற கல்லாறு. கல்லாறில் வந்து ஒரு இடம் இருக்கும், அது வந்து கவர்மெண்ட்டு அப்ரூவ்டு தான். அங்கே போயிட்டு எல்லோரும் ரெகுலராக வந்துட்டு இருந்த ஏரியா தான். அங்கே வந்து ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ யாரும் அவ்வளோக்கா வரமாட்டாங்க. ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக போயிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருந்தேனே. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்தாகவே அலோடு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து யாருக்குமே அனுமதி கிடையாதாமாங்க. அங்கேருந்து டிப்ரெஷன் வந்தால் இங்கே அதுக்கு மேலே கிளப்புறாங்க. ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னொரு இடம் இருக்குது, அந்த தூரிப்பாலத்துலேருந்து உள்ளே போகிற வழி, கல்லாறு மெயின் ஏரியா அது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆறு தான் அங்கேயும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுக்கு நான் அதை காட்ட முடிஞ்சால் அங்கேயும் போய் இருக்கா இல்லை அங்கே எப்படி இருக்குது, இப்போ தண்ணியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சி நான் வந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து இப்போ எடுக்க முடியல. அந்த தூரி பாலத்துலேருந்து உள்ளே போகிற ஒரு வழி இருக்குது, அங்கேயும் தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஆனால் இங்கே வந்துட்டு திரும்பி போகிறது செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு அங்கேருந்தே கடுப்பாகி தானே வருவோம். சரி, ஓகே, போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மஜாவாக வரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுக்கு ஒரு செய்கை செஞ்ச மாதிரி செஞ்சு அமிச்சிட்டாங்க. தம்பி டீ இன்னும் இல்லை, வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி. நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. கைஸ், இதுதான் அந்த தூரிப்பாலம். இப்போ வந்து நான் எங்கே நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடி தான் உங்ககிட்ட போயிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். அங்கே தான் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு பூங்கா வந்து இருந்தது. பட் இப்போ வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே கார் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ளே போயிட்டு குளிச்சுட்டுலாம் வந்துட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அந்த இடமே வந்து இப்போ க்ளோஸு தான். அந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க, யாருமே உள்ளே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதி போட்டிருக்காங்க. பாருங்கள், சுத்தமாக வந்து அடைச்சிட்டாங்க. அங்கே ஒரு தூரிப்பாலம்னு சொல்லிட்டு ஒரு பாலம் இருக்கும், அந்த இடத்துல தான் இப்போ நான் நின்றுருக்கேன். இங்கே பாருங்கள், தி சிங்கிள் ஸ்பேன் ஸ்டீல் பிரிட்ஜ் வாஸ் பில்ட் ஆன் 1925 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இந்த பிரிட்ஜு வந்து எப்போ மேட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலெலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் தான் அந்த கல்லாறு போகிற வழி, அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து சுத்தமாக அது க்ளோஸ் ஆனது வந்து யாருக்குமே தெரியல. எங்கேயுமே வந்து இது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து யாரும் மென்ஷன் பண்ணல சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும். நானும் அதை நம்பிட்டு தான் வந்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி போயிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் இந்த இடத்துக்கெல்லாம் அலோடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருந்தேன். சப்போஸ் வந்து இப்போ இந்த வீடியோ நான் வந்து ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை பின்ன நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சிரமம் தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து வேண்டாத ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், கீழே உங்களுக்கு தெரியுதா, இந்த தண்ணி தான், இதுதான் ஆக்சுவலாக கல்லாறுன்னு சொல்லுவாங்க. மேலே இந்த வழியாக இப்போ இங்கேருந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா அங்கே தண்ணியெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கும். அந்த இடத்துல தான் தொட்டி மாதிரிலாம் கட்டி குளிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த இடத்துலையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுபோக உள்ளேயும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா அந்த பூங்கா ஒன்று இருந்தது, அது வந்து 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமாங்க. இதுதான் இப்போத்தையோட நிலமை. நம்ம வந்து இந்த தண்ணி தான் பார்க்க வந்திருந்தோம். அமைதியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன் நான். ஆனால் என்ன உட்காந்து ஃபன் பண்ணிகிட்ருக்குங்க. என்ன இன்றைக்கி நம்மளுக்கு நேரம் தெரியல, எப்படின்னா நம்மளுக்கு டைம் கடுப்பாகுது. ஸோ நம்மளுக்கு மைண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். ஆனால் இங்கே வந்து அதோட மைண்ட் சரியில்லாமல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் லவர்ஸு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி யாரையும் வந்து அலோவ் பண்ணுறதில்ல தம்பி, அதோடு வந்து இந்த இடம் அதுக்கப்புறம் அந்த இடம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
பாருங்கள், ஒரு சிலர் பண்ணுற அந்த சின்ன சின்ன தப்பால் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுற மாதிரி ஆகுது. ஏன்னா எல்லோரும் ரசிக்க வருவாங்க. சும்மா ஒரு நாள் வீக் டேஸில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஸோ வீக்கெண்டில் ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு கூட இப்போ வந்து அலோடு இல்லை தான், எல்லாத்துக்குமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சப்போஸ் வந்து நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு மேட்டுப்பாளையம் தூரிப்பாலம் பக்கத்தில் இருக்கிற கல்லாறு இடத்துக்கு வர்றேன், இல்லைனா அந்த தேசிய பூங்கா கவர்மெண்ட் தேசிய பூங்காவுக்கு வர்றேன் அப்படின்னா தயவு செஞ்சு வராதிங்க, கம்ப்ளீட்டடாக க்ளோஸு. இப்போ வந்து நான் கரெக்டாக எங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த தூரிப்பாலம் தான். இது நான் எப்போவுமே மேட்டுப்பாளையம் வந்தேன்னா பார்த்துட்டு தான் போவேன். சரியான ஒரு ஸ்டீல் பயங்கரமாக இருக்கும் இந்த இடமே. எல்லாம் ஊட்டி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. சரி, ஓகே, பெட்ரோல் இருந்தால் வண்டியை மேலே ஏற்றிடுவேன், ஆனால் அதுவும் ஸ்டாக் அப்படிங்கிறங்காட்டிக்கு இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கேங்க. எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா? நின்று காட்டுறேன் பாருங்க ப்ரோ, இது எப்படிங்க? எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா? மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தூரிப்பாலம் வந்து எவ்வளோ இயர்ஸ் பழசு அப்படிங்கிறது. ஒரு பயங்கரமான ஒரு தூரிப்பாலம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து இது பயன்பாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம், செக் போஸ்ட் வந்து இந்த தூரிப்பாலம் இருக்குல்ல, இந்த தூரிப்பாலம் தாண்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இன்னமும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு, 1 இயருக்கு மேலே ஆச்சுங்க நான் இந்த சைடெல்லாம் வந்து. ஆனால் இப்போ தான் நான் அந்த செக் போஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் நான் பார்க்குறேன். கொஞ்சம் எல்லாமே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் அப்படியே இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நம்ம இப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, நம்மளுக்கு தெரிஞ்சவரோட ஒரு வீடு இருக்குங்க, ஸோ அங்கே போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். வேறு வழி கிடையாதுல்ல, ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தோம், அதுவும் போயிடுச்சு. சரி, தூரிப்பாலத்தையாவது பார்த்துட்டு போயிடுவான்னு சொல்லி வந்தோம். அதை தான் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக பார்த்துட்டோம். இன்னும் ரிட்டன் வீட்டுக்கு போகிறது தான் வேலை. ப்ரோ, இன்னைக்கு டே வந்து எப்படி போச்சு? ப்ரோ போயிடுச்சு. ஏதான் வந்தோம் ஆகி போச்சு. ஏதோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தான் மாநிமதிக்காக. பட் ஆனால் இங்கே நடந்த விஷயமே வேறு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மேலே இருக்கிற வியூலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. வெயிலுக்கு அந்த மலைக்கும் அந்த ஸ்டீல் இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கும், ஸ்டீல் பிரிட்ஜுக்கு இருக்கிற அந்த அழகுங்க தனி ஒரு இதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன், எனக்கு வார்த்தைகளால் வர மாட்டேங்குது. ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு போயிட்டு உட்காந்துட்டு எதுவுமே பேசாமல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தாவே நம்மளுக்கு வந்து எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது தான் என்னோடய மைண்டில் இருக்கிற ஒரே தாட்டு. நான் அதை மைண்ட் பண்ணி தான் வந்தேன். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக அவுட். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல. காரணம் என்னென்னா, இந்த இடத்துக்கு மற்றவங்க யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஏன்னா யாராவது தெரியாமல் எங்களை மாதிரி வந்துட்டு திரும்பி போகிற மாதிரி இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்குவாங்கல்ல. ஸோ அந்த ரீசன் தான் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மக்கி, பாய்.